மற்றவர்கள் மேல் கருணையாய் இருப்பதால் கிடைக்கும் ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். கொர்நேலியு புறஜாதியான மனுஷன், ஆனால் கர்த்தரை பற்றி கேள்விப்பட்டிருந்தார், அவருக்கு பயந்திருந்தார். புறஜாதிகள் மத்தியில் யூதர்கள் போவதில்லை, அதை குறித்தும் அவருக்கு கவலை இல்லை. தேவனுக்கு பயந்ததாலும் ஏழைகள் மேல் அவருக்கு அதிக இரக்கம் இருந்ததாலும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தில் ஒரு பங்கை தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தார். பெரிதாக யாரும் அவரை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் தேவனுடைய சந்நிதியில் இவர் தான தர்மங்கள் நினைப்பூட்டப்பட்டது. எனவே தேவன் இவர் மூலமாக ஒரு பெரிய பைலாவை உடைக்க நினைத்தார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இவர் மூலம், இவர் வீட்டின் மூலமாக உலகிற்கு கொடுக்க நினைத்தார். ஆமாங்க, யூதர்கள் புறஜாதிகளோடு பழகுவதில்லை. ஆனால் பேதுருவுக்கு தேவன் மிகப்பெரிய தரிசனத்தை கொடுத்து புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ள செய்து ஒரு மிகப்பெரிய ஊழியத்தின் மாற்றத்தை இவர் மூலம் கொடுத்தார். இரண்டாவதாக, புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டது, அபிஷேகம் பெற்றனர். புறஜாதிகளுக்குரிய ஆசீர்வாதம் பேதுருவினால் அந்த வீட்டிலிருந்து ஆரம்பித்தது. யூதர்களை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவனையும் தேவன் நேசிக்கிறார் என்ற மிகப்பெரிய சத்தியம் அவர் வீட்டிலிருந்து வெளிப்பட்டது. ஆமாங்க, அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார், அவர் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு புறஜாதிகளுக்குள்ளே ஒரு புதிய ஊழியமும் ஆரம்பிக்கப்பட்டது. இவர் ஏழைகளிடத்தில் கருணையாயிருந்தார். தேவன் இவரை ஆசீர்வதித்தார். இவர் ஆகாரத்தை தரித்திரருக்கும் கொடுத்தார். ஆமாங்க, நம்ம யார் நம்ம குறிச்சு நினைச்சா என்ன, நினைக்காட்டி என்ன, நம்மளை பாராட்டினா என்ன, இகழ்ந்தா என்ன, நாம் தேவனுக்கு உண்மையாயிருந்து அவருக்கு பயந்து நம்முடைய ஆகாரத்திலோ நம்முடைய காரியங்களிலோ நம்மை விட எளிமையாயிருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு நாள் தேவன் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நினைத்து நம்மையும் நம் வீட்டையும் ஆசீர்வதித்து நம் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிரியை செய்வாராங்க. அதனால சோர்ந்திராம நன்மை செய்யுங்க. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், ஏழையாகிய என்மேல் நீர் இரக்கம் வைத்ததினால் இவ்வளவோ பெரிய ரட்சிப்பை கொடுத்தீரையா. எனக்கு கொடுத்ததிலிருந்து ஏழைகளுக்கு இறங்கி தான தர்மங்கள் செய்யவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.